புது ரூமுக்கு வேறு என்ட்ரி கொடுக்குறோம். ரூம்மேட்ஸ் தான் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. தம்பி நைட்டு 8 மணிக்கு மேலே ரூமில் லைட் எரியக்கூடாது. தம்பி நீ தான் ரூமுக்கு புதுசாக வந்திருக்க. ரூமை கூட்டி க்ளீன் பண்ணி நீட்டாக நீ தான் வச்சுக்கணும். தம்பி என்ன பார்த்தா ரூம் உள்ள ஃபோன் பேசவே கூடாது. ஃபோன் பேச வந்தால் வெளில போய் பேசு. டேய், நான் துபாய்க்கு வந்து 3 மாதத்துல முழு முடியும் கொட்டி போச்சுடா. ஊருக்கு வரும்போது காசு பணம் எடுத்துனோன்னு இல்லையா தெரில. சொட்ட மண்டை எடுத்துன்னு வரும்னு நினைக்கிறேன் நான். சரி ஓகேடா, நீ பாரு. பை பை. என்னப்பா தம்பி முடி ரொம்ப கொட்டுதா? ஆமாண்ணே, நீங்களும் துபாய்க்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல. உங்கள் முடி மட்டும் கொட்டாமல் அப்படியே கரெக்டாக இருக்குண்ணே. இந்த மாதிரி முடி கொட்டாமல் எனக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ரூம் பெருக்கிறப்ப பார்த்தேன். ரூம் பூரா முடியா இருக்கு. ஓ முடி தானே அது. இனிமேல் தாசு இருந்தால் ரூமுக்கு வெளியில் வச்சுருங்க. டேய் டேய் டேய், என்னடா ரூம் விட்டு வெளில போனால் குளிச்சுட்டு போக கற்றுங்கடா. சென்டென்ஸ்னே போகாதீங்கடா. வாரத்தில் ஒரு நாளாவது குளிடா. வாரத்துல 7 நாள் இந்த பெட்ல தான்டா படுத்திருக்கேன். வாரத்துல ஒரு நாளாவது வெளில போக கத்துக்கடா.